ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்கை சேனல். இன்றைக்கி நாம் ஹெல்த்தியான அடை தோசை மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, 2 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. தண்ணி கலந்து 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊறின பிறகு நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். மாவு அரைக்கும் போதே 2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு 6 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு 5 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போது நம்ம ரொம்ப நைஸாக அரைப்படக்கூடாது, இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படின்னா தான் அடை தோசைக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. மாவு எடுத்துருவோம். மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்துட்டு நம்ம என்னென்ன பொருள் சேர்க்கணுன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கைப்பிடி முருங்கை இலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி கலந்து மாவு மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். அவ்வளோதான், இனிமேல் நம்ம தோசை சுட்டுடலாம். பாருங்கள், ஆனால் நார்மல் தோசை மாதிரி டக்குன்னு வேகாது, கொஞ்சம் நேரம் எடுக்கும். நல்லா வேக வச்சு எடுத்து திருப்பி போடுங்க. அவ்வளோதாங்க, அருமையான அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியும் கூட. வாரத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜோஸ்கை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.